வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும். எப்போது எங்களோட கனெக்டடா இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான பாயசம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது அவல் ஜவ்வரிசி பாயசம். இதுக்கு முதல்ல வெல்லத்தை நம்ம உருக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா உருகிற வரைக்கும் மட்டும் இது அடுப்புல இருந்தா போதும். இதோ நல்லா உருகிருச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்க போறோம். 1/2 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்க வெந்துருச்சா வேகலையான்னு. இதோ இது சூப்பரா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா சில்லான வாட்டர்ல கழுவுங்க. நல்லா உதிரியான ஜவ்வரிசி உங்களுக்கு கிடைக்கும். ஜவ்வரிசியை நீங்க வடிகட்டாம கூட யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப கொலன்னு ஒட்டிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கழுவுறது. இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா கொஞ்சமா நெய் பேன்ல விடுங்க. இதுல ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 20-25 உலர் திராட்சை, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு சூப்பரா வறுபட்டுருச்சு. திராட்சையும் நல்லா புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இதை வெளியெடுத்தலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா மிச்சம் இருக்கிற நெய்யில ஒரு 1/2 கப் அளவுக்கு அவலை வறுத்துடுங்க. வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் லைட்டா வறுத்துக்கிறோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இதோ சூப்பரா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டா வத்தட்டும். பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்தலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாயசம்னாலே நமக்கு ஏலக்காய் வாசனை கண்டிப்பா தூக்கலா இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அண்ட் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க 2 ஏலக்காவை தட்டி போடுங்க. அதுவே நல்லா வாசனையா இருக்கும். அடுத்ததை நம்ம ஆட் பண்ண போறது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும். அண்ட் ஃபைனலா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். இதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புல இருந்தா போதும். இங்க பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பாயசம் கெட்டியா இருக்கிறதும் தண்ணியா இருக்கிறதும் நீங்க எவ்வளவு பால் ஊத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான். அவல் ஜவ்வரிசி பாயசம் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சேமியா பாயசம். இதுக்கு முதல்ல நான் நெய்யில முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வறுத்தெடுக்க போறேன். ஸோ ஒரு 10 முந்திரி 10 திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அண்ட் திராட்சை நல்லா உப்பி வரணும். இதோ சூப்பரா வறுபட்டுருச்சு. இதை வெளியெடுத்தலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நெய்யிலேயே நம்ம சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சேமியா. லைட்டா ஒரு பிரவுன் ஷேட் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இதோ இது குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ணி ஆற வச்ச பால். இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்றேன். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரையணும். ஃபைனலா இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க முந்திரி பருப்பையும் பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். சேமியா குக்கார் வரைக்கும் இது அடுப்புல இருக்கணும். சேமியா பாயசம் ரெடி. அடுத்த ரெசிபிக்கு போலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கொழுக்கட்டை பாயசம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம சுடுதண்ணி ஊற்றி பசைய போறோம். நல்லா ஹாட்டா இருக்கட்டும் தண்ணி. நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. அண்ட் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ மாவு நல்லா சூப்பர் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை இப்ப குட்டி குட்டி உருண்டைகள் ஆக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க. எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. உருண்டையெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். ஸோ இட்லி தட்டிலே வேக வச்சிடலாம். இதை இப்போ இட்லி பாத்திரத்துல 10 ல இருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஊத்துங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 இல்லைன்னா 3 விசில் விடுங்க. பாசிப்பருப்பு பொதுவாக சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 விசில் கரெக்டாக இருக்கும். இதோ பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. இனிப்புக்காக நான் இங்கே வெல்லம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ கரைச்சிக்கணும். இது கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சா போதும். இதோ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே நம்ம பருப்போட ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். யூஸ்வலாக வெள்ளத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குப்பைங்க இருக்கும். அதுக்காக தான் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்போடு சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இங்கேயே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததாக இதோட பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுப்புல வச்சு அப்பப்ப கிளறி விட்டுட்டே வாங்க. நல்லா கொதி வரணும். இங்க இது சூப்பரா தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலா இதோட சேர்க்கலாம் 1 கப் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பாசி பருப்பு யூஸ்வலா அடியில போய் உட்காரும். ஸோ நல்லா கிளறிட்டே வாங்க. இதோ நம்மளோட கொழுக்கட்டை பாயாசம் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பவுலுக்கு மாத்திடலாம். கொழுக்கட்டை பாயாசம் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சூப்பரா ஒரு கேரளா ரெசிபி பார்க்கலாம்.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது அடை பாயசம் இல்லைன்னா அடை பிரதமன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது 1/4 மெஷரிங் கப். ஸோ 2 1/4 மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரெடி. இதை இப்போ நம்ம வாழை இலையில ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதை இப்போ அப்படியே உருட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம், ஓரளவுக்கு லூஸாகவே உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு வாழை இலையிலே இதை கட்டிடுங்க. அடுத்ததா இதை வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இலை ஃபுல்லாக அதில் மூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் வேணும், இல்லைன்னா இலையை சின்னது பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்ததும் அப்படியே சிம் பண்ணிட்டு இதை போட்டுருங்க. இது யூஸ்வலாக சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துலாம். இந்த மாவுல நல்லா வாழை இலையோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கும். அண்ட் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக எடுங்க. இது ஃப்ரெஷ்ஷான அடை. அண்ட் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பாயசத்தில் போட்டோன்னா கரையாது. ஸோ எந்த ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பும் பழமும் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு அண்ட் ஒரு கையளவுக்கு உலர் திராட்சை. இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். அண்ட் இதே நெய்லேயே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால். 1/2 கப் பாலுக்கு 1/2 டின் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஊத்துறேன். அடுத்ததா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டென்ஸ் மில்க்ல இனிப்பு இருக்கும். ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் தட்டுங்க. தட்டி இதோட ஆட் பண்ணுங்க. சுகர் நல்லா கரையட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அடைய சேர்த்துருங்க. இது மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு பாயசம் ரெடி. பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். அந்த ஃப்ரெஷ்ஷான அடையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க. அடை பிரதமன் இல்லைன்னா அடை பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கேரட் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 இல்லைன்னா 5 கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுங்க. இதோட 1 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஆறுனதும் இதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் சர்க்கரை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பாயில்டு மில்க். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க. அண்ட் பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இதை சிம்லேயே 5 நிமிஷம் கிளறிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறியாச்சு. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 பாதாம மிக்சியில் ககரப்பா அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கிளறுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டா துருவின கேரட் ஆட் பண்ணுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கேரட் பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அவளையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி குயிக்காக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அவல் எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு பெரிய பிஞ்ச் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சேர்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால். பால் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுங்க, நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பேரெல்லாம் தெரியல, பட் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட. பாயசமெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.